கருட பஞ்சமி நாக சதுர்த்திக்கு மறுநாள் வரக்கூடியது தான் கருட பஞ்சமி. கருட பகவான் மகாவிஷ்ணுவோட வாகனம் மட்டுமல்ல, தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அந்த கருட பகவானை கருட பஞ்சமி அன்னைக்கு எப்படி வழிபடணும், பெண்கள் ஏன் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கருட பஞ்சமியோட கதை குறித்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கருடனின் தாய் வினதை கத்ருவுக்கிட்ட ஏற்பட்ட சூழ்நிலையால் அடிமையாக வேண்டிய நிலை ஏற்பட்டதா புராண கதை சொல்லுது. தாயை விடுவிக்க கருடன் அமிர்த கலசத்தை பெறுவதற்காக மிகப்பெரிய முயற்சி செய்தார். இறுதியில் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அதனால தாய்ப்பாசம், துணிவு, விடாமுயற்சி இவற்றின் அடையாளமாகவும் கருட பகவான் போற்றப்படுகிறார். இந்த புராண பின்னணியோட கருட பஞ்சமி வழிபாடு தொடர்பு படுத்தப்படுது. கருட பஞ்சமி அன்னைக்கு நாம என்ன செய்யணும்? வீட்டில் எளிமையா பூஜை செய்யலாம். காலையில் எழுந்து நீராடி உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிடுங்க. ஏற்கனவே நீங்க நாக சதுர்த்தி வழிபாடு செய்திருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே தொடர்ந்துக்கலாம். கருடன் மற்றும் மகாவிஷ்ணுவோட படம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் பெருமாள் படத்தை வைத்தும் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சமர்ப்பணம் பண்ணுங்க. மலர்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. பால், பழம் போன்ற எளிய நைவேத்தியம் படைச்சிட்டு மகாவிஷ்ணு நாமத்தை ஜபித்து கருட பகவான மனமாற நீங்கள் வேண்டிக்கலாம். இயன்றவர்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் கருடாழ்வார இந்த நாளில் தரிசனம் பண்ணலாம். கருட பஞ்சமி வழிபாடு சில மரபுகளில் குடும்ப நலம், பிள்ளைகளுடைய நலன், நாகசர்ப்ப தோஷம் தொடர்பான தோஷ நிவாரண நம்பிக்கைகளோடு கடைபிடிக்கப்படுது. கருட பகவானுடைய அருளால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நாளில் கருட பகவானை நாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருடாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.